ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான போரில் வந்துக்கிட்டு முதல் நாள் 3வது வீடியோ என்னெல்லாம் எங்கெல்லாம் தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறத இதெல்லாம் வந்துக்கிட்டு பார்க்கலாம். Hi friends, welcome back to SJ Tamil Nadu செய்திகள் and நான் உங்கள் SJ. ஈரான் நேற்று முக்கியமாக தாக்குதல் நடத்தினது அரபு நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா இதுலையுமே UAE, பஹ்ரைன், சவுதி, கத்தர், குவைத் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்றது வந்துக்கிட்டு ஷாஹித் 136 வச்சுட்டு பஹ்ரைனில் உள்ள கடற்படை தளத்தை வந்துட்டு தாக்குதல் நடத்தினதான் வந்துக்கிட்டு அதான் வந்துக்கிட்டு தாக்குதலில் மிகப்பெரிய தாக்குதலாக வந்துக்கிட்டு கருதப்படுது. கிட்டத்தட்ட 90 கிலோ வெடிமருந்தோடு போய் அந்த கடற்படை தளத்தை வந்துக்கிட்டு ஷாஹித் 136 வந்துக்கிட்டு ட்ரோன் வந்துட்டு போய் தாக்குதல் நடத்திருக்கு. இதை வந்துட்டு அங்குள்ள லோக்கல் பஹ்ரைனில் உள்ள லோக்கல் நபர் ஒருத்தர் வந்துக்கிட்டு உள்ள போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்த ஒரு காட்சியில் வந்துட்டு உங்களுக்கு முன்னால ஓடிட்டு இருக்கு. அவர் வந்துட்டு நேரடியாக அங்கே தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு வந்துக்கிட்டு உள்ள போயிட்டு அந்த நேவல் பேஸ் உள்ள வந்துக்கிட்டு போய் அவர் வந்து பைக்கில் போயிட்டு அதை ஒரு வீடியோ எடுக்கிற காட்சிகள் தான் வந்துக்கிட்டு இந்த இதில் ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு வந்து எண்ணில் அடங்கான இடத்துல வந்துருக்கு. அதாவது டெல்லவினாலும் சரி, ஹைஃபனாலும் சரி, இன்னும் பல நகரங்கள் வந்துக்கிட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க எப்பவும் சொல்கிற ஒரே ஒரு பொய்யை தான் சொல்லிகிட்டே இருப்பாப்ல. என்னென்னா ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் தடுத்துட்டோம். ஆனால் எல்லாத்தையும் தடுக்க முடியாது. தடுக்கிறத விட வந்துக்கிட்டு 80% தடுத்தானாலும் 20% வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த 20% மிகப்பெரிய தாக்குதலாக தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்துக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வர்ற வீடியோஸை பார்த்தாங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்துக்கிட்டு கொல்லப்பட்டதாக வந்துக்கிட்டு ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. இஸ்ரேலில் அரபு நாட்டில் வந்துட்டு மொத்தம் 2 பேர் கொல்லப்பட்டதாக வந்துக்கிட்டு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இஸ்ரேலோட ஃப்ளைட்டை ஃபுல்லாக வந்துக்கிட்டு சிரியா வான்பரப்பை பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அதாவது கீழே வச்சுட்டானா ஈரான் அடித்து காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துக்கிட்டு இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட் எல்லாமே வந்துக்கிட்டு சிரியாவோட வான்பரப்பில் வந்துட்டு மேலே பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. இஸ்ரேலில் ஒரு பஸ் டெர்மினல், அந்த பஸ் டெர்மினல் கம்ப்ளீட்டாக அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. இருக்கிற எல்லா பஸ்ஸும் வந்துக்கிட்டு தீ பிடிச்சி ஏறியுது. ஏகப்பட்ட பஸ்ஸு தீ பிடிச்சி ஏறியதை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கலாம். அப்புறம் 2 ஃபைட்டர் ஜெட்டை வந்துக்கிட்டு அடித்து கீழே வீழ்த்தினதாக வந்துக்கிட்டு ஈரான் தரப்புலன்னு சொல்லப்படுது. பட் இதை வந்துக்கிட்டு அல் ஜசீராவோ அல் அரேபியாவோ வந்துட்டு உறுதிப்படுத்தலை. பட் வந்துக்கிட்டு எக்ஸில் வந்துக்கிட்டு இந்த வீடியோஸ் வந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வந்துக்கிட்டு கண்டென்ட் எதுவுமே வந்துக்கிட்டு கண்டென்ட் ஷோ பண்ணவே இல்லை. அதனால நம்ம வந்துக்கிட்டு இது வந்துட்டு பழைய இந்த ஒரு வீடியோவும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு இதில் வந்துட்டு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் அப்படியே தாக்குதல் நடத்தினாலும் வந்துக்கிட்டு ஈரான் வந்துக்கிட்டு இஸ்ரேல் வந்துட்டு சம்மதிக்க போகிறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பென்குரியன் விமானத்தாவளத்தில் வந்துக்கிட்டு ஃபுல்லாக அமெரிக்காவோட ஃப்ளைட்டு, அமெரிக்காவோட இராணுவ விமானங்கள் வந்துக்கிட்டு நிற்கிறத வந்துக்கிட்டு காட்சிப்படுத்திட்டு ஒரு ட்ரோன் ஷாட் வந்துட்டு வெளியில் வந்துருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்துட்டு அடைச்சதாக வந்துக்கிட்டு சொல்கிறாப்புல. சில இதில் விருத்தங்கள் வந்துட்டு சில இடத்துலேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னா அடைக்கப்படலை அப்படின்னாலும் வந்து வார்னிங் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இனி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிட்டத்தட்ட வந்து மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஆயத்துல் அல் காமினி வந்துக்கிட்டு கொல்லப்பட்டதன் காரணமாக வந்துக்கிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கட்டாயமாக வந்துக்கிட்டு மூடாப்புல. ஏன்னா இனி வந்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அடைக்கப்படுறதுக்கு கொடுக்குற வார்னிங்கோட மெசேஜ் வந்துட்டு நீங்க கேட்கலாம் பாருங்க இந்த வீடியோல. Attention all ships. This is Sepah Navy, Iran's Islamic Revolutionary Guard Corps Navy. From now on, all navigating through the Strait of Hormuz is forbidden. No ship in every type is not allowed to pass from the Strait of Hormuz till next notice. This is Sepah Navy out. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துக்கிட்டு துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் வந்துக்கிட்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனாமாவில் வந்துக்கிட்டு ஹோட்டலில் வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தியிருக்காப்புல.
ஈரான். அது தெளிவாக சொல்றாப்புல, இவங்க தாக்குதல் நடத்தின எல்லாமே ஈரான் ஒரு அரபு நாட்டு உள்ள இராணுவத்தலம் அல்லாத வேற ஏதாவது இடத்துல தாக்குதல் நடத்தினான்னா அது வந்துட்டு அங்க அமெரிக்க ராணுவ வீரர்கள் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்கள இருக்கிறாப்ல அப்படிங்கிற ஒரு உறுதியின் அடிப்படையில தான் வந்துகிட்டு அங்க தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதை வந்துகிட்டு நேற்று பஹ்ரைனே வந்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. பஹ்ரைன் சொல்லி இருக்கிறது உயரமான கட்டிடத்தில் வசிக்கிற அமெரிக்கா எல்லாருமே வந்து தாழ்வான கட்டிடத்துக்கு கீழே மாறுறதுக்கு சொல்லியிருக்காப்ல. தாழ்வான இருந்தால் மட்டும் என்ன பண்ண வராப்ல, ஏன்னா டோர் தான் ப்ரிசிஷன் ட்ரோன் வச்சு தான் வந்துகிட்டு தாக்குதல் நடத்துறாப்ல. இப்போ ட்ரோன் கரெக்டாக போயிட்டு அந்தந்த ஹோட்டல் அந்த ரூமை தான் கரெக்டாக இது பண்ணி தாக்குதல் நடத்திட்டு இருக்காப்ல. அபுதாபியில் வந்துகிட்டு தாக்குதல் நடத்துனதுல வந்து மக்கள் வந்துகிட்டு வெளியேறி ஓடி வர்ற காட்சி தான் வந்துகிட்டு இப்போ உங்களுக்கு முன்னால வந்துகிட்டு பார்த்துட்டு இருக்காது. இது அபுதாபியில நடந்த தாக்குதல். இப்படி எல்லாமே வந்துகிட்டு ஈரான் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது தான் வந்துகிட்டு உண்மையான நிலவரம். மட்டும் இல்லாம அங்குள்ள மக்கள், ஈரான் மக்கள் வந்துகிட்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது வந்துட்டு கொண்டாடின வீடியோஸ் வந்துட்டு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் பயங்கரமா வரவேற்கிறாப்ல. இந்த தாக்குதல் வந்துட்டு பயங்கரமா வரவேற்கிற மக்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம ரோட்ல இறங்கி ஈரான் அரசுக்காக சப்போர்ட்டா ஆதரவாக வந்துகிட்டு மக்கள் கூடுறதும் கோஷம் போடுறதையும் வந்துகிட்டு நமக்கு இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அவன் தன் நாட்டோட தேசிய கொடியை கையில பிடிச்சிட்டு வந்துகிட்டு அரசுக்காக ஆதரவாக வந்துகிட்டு ரோட்ல இறங்கி அவங்களோட ஆதரவு தெரிவிக்கிற வீடியோஸ் வந்துட்டு நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட இஸ்ரேலை ஒரு வழி பண்ணி வச்சிருக்காப்ப நேற்று ராத்திரி வர இதுல மட்டும் நிக்க போறது இல்லை, இனியும் தொடரும் அப்படின்னு இருக்காப்ல. ஈரானோட ஒரு அபிஷியல் சொல்லும் போது அவர் சொன்னது, இதுவரை நாங்க இன்றைக்கு அதாவது முதல் நாள் உபயோகப்படுத்தின எல்லாமே பழைய மிசைல்ஸ் மட்டும்தான், இன்னும் பல புதிய ரக மிசைல்ஸ் இருக்கு, அந்த மிசைல்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா வந்துகிட்டு வெளியில வரும், அது வெளியில வரும், நீங்க பாத்துக்கலாம் ஈரானோட பவர் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காப்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நீ அடுத்த அப்டேட்ஸ் எங்க தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விவரம் கிடைச்ச பிறகு அடுத்து வந்துட்டு சாயந்தரம் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை அப்டேட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.